ஆதாரத்தை காட்டலாமா உங்களுக்கு? காட்டுங்க, ஆதாரத்தை ஆதாரத்தை வெளியிடுங்க. ஏதாவது பாலிடிக்ஸ் பண்றாங்களா அவங்க? கம்யூனிட்டி பேஸ் 4 நாள் உனக்காகவே தலைமறைவானார், ஓடி போய் ஒழிஞ்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்களா பாப்பா? இல்ல, ஒரு 2க்கு மேல போயிட்டு 2 கோடிக்கு. சரிக்கா, நாங்கதான் இருக்கீங்களா? ஆமா, அங்கதான் இருக்கேன். சரி பாப்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. நேர்மையான முறையில நம்ம என்ன உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்களா பாப்பா? இல்ல, ஒரு 2க்கு மேல போயிட்டு 2 கோடிக்கு. 2 கோடியா? ஆமா. என்னமோ பைத்தியமாமா நீ? ஏமா நீ வீட்டுல குழைச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு பயம் செலவு பண்ணிட்டு இருப்ப? எனக்கே தலை சுத்துது. 2 கோடியா? ஆமா, இப்ப பேசுனவங்க அஜித் அக்னல் தான் என்கிட்ட தான் வந்து பேசினாங்க. இந்த தகவல் எப்போ உங்களுக்கு சொல்றாங்க? பனையூர்ல வந்து அவங்க தான் சொன்னேன், ஏற்கனவே அவங்கள வந்து நல்லா எனக்கு அறிமுகம் வந்து, ஏன்னா இப்போ ஒரு பில்லா ஜெகன் காலத்துல இருந்தே தெரியும், அவங்கள வந்து தெரியும். ஏங்க இருக்கிற மாவட்டத்திலே நீங்க 120 மாவட்டங்களா நீங்க என்னதான் கட்சிக்காக நீங்க போட்டாலும் 39 மாவட்டங்கள் தான் வந்து ஆக்டிவா இருந்த மாவட்ட செயலர்கள் முன்னாடி நீங்க கட்சியோட கட்டமைப்புக்காக வந்து மாத்திக்கிறீங்க. நீங்க ஒரு அதாவது பாத்தீங்கன்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லிட்டு நீங்க வந்து போறீங்க. ஸோ அப்படின்னா 234 தொகுதியை நீங்க வந்து டிவைட் பண்ணி 120 மாவட்ட செயலெல்லாம் வந்து போடுறீங்க. 115 மாவட்ட செயலர் ஏற்கனவே வந்து அறிவிக்கப்பட்டது. 5 மாவட்டங்களுக்கு வந்து போடாம இருக்கும்போது இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே யாரு மக்கள் இயக்கத்துல வந்து ஆளுமையா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் மாவட்ட செயலர்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலும் அப்படிதான் வந்து கொடுத்துருக்கும் போது அப்ப மாவட்ட பொறுப்பாளரா யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா அஜித் அக்னல் தான் வந்து இருக்காங்க. அவங்க வந்து தூத்துக்குடியில இருக்கும்போது திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, 5 மாவட்டங்களுக்கும் வந்து மாவட்ட செயலர்கள் வந்து இன்னைக்கு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்போ அந்த அறிவிப்பும் வந்து வெளியிட போறாங்க. அப்ப நீங்க மாவட்ட செயலர் அறிவிக்க போறீங்கன்னா தலைமை கழகத்துல உங்களுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, தம்பி உங்க பேர் வந்து மாவட்ட செயலர் அறிவிக்க போறோம், நீங்க அங்க இருந்து கிளம்பி வாங்க. தலைவர் கையால வந்து அந்த மாவட்ட செயலருக்கான அந்த பரிந்துரை கடிதமும் புகைப்படமும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து வழக்கம் நடைமுறை. அப்படி வந்து வேற ஒருத்தருக்கு வந்து கால் வருது, அஜித்தாக்கு வந்து வரல, எஸ்டிஎல் சாமுவேல் ராஜ்னு சொல்லிட்டு அவரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் தான், அவருக்கு வந்து அழைப்பு வருது. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க அங்கிருந்து கிளம்பி வராங்க. இவங்க தனியா வராம இவங்களோட ஆதரவுகளோட கிளம்பி சென்னைக்கு வந்து வராங்க. ஸோ வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதுக்காக தான் வராங்க. 100 மீட்டர் 150 மீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேரிகார்ட் போட்டு அவங்க தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். கேட்குறாங்க, சார் நான் வந்து கட்சி அலுவலகத்துக்கான வரேன், நான் மாவட்ட பொறுப்பாளர் தான், என்ன தெரியாதா, நான் தான் அஜித் தானே. இல்லை உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுங்க. யார் விடக்கூடாது சொன்னாங்கன்னா பொதுச் செயலர் விடக்கூடாது சொன்னாங்க. நான் இல்லை, நான் பொதுச் செயலர் வந்து நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நியாயமான கேள்வி தானே? ஒருத்தவங்க வந்து இயக்கத்துக்காக வேலை செஞ்சிருக்காங்க, மாவட்ட பொறுப்பாளராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு